இந்த விநாயகர் சதுர்த்திக்கான சிறப்புகள் என்னென்ன, வீட்டில் வழிபடுறவங்க எப்படியெல்லாம் வழிபட்டு அவங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கும்? மகா கணபதி ஆனப்பட்டவர் மூலக்கடவுள். இந்த மூலக்கடவுள் ஆனப்பட்டவருக்கு விநாயக சதுர்த்திங்கிற போது 2 எழுத மகா சங்கடக சதுர்த்தி போச்சு. அங்க 10 நாள் உற்சவம் பண்ணுவோம். ஏன்னா பிள்ளையாரை பத்தி தெரியும். நார்த் இந்தியா நம்ம மகா கணபதி தான். அங்க அவங்க வணங்குற மாதிரி நம்ம இங்க வணங்கலாம். பிள்ளையார வைப்பான். பிள்ளையார் எப்படி மதிப்பான்னா குழந்தையா பார்ப்பான். அது ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் அவளுக்கு. அந்த பேபிக்காவை உடைக்கணும், 2 பாகமா வைக்கணும். கல்லக்காங்கிறது சின்னதா இருக்கும், அதை கட் பண்ணி நைவேத்தியம் பண்ணிட்டு அவர் அப்படி வச்சாலும் அப்படி சாப்பிடுவார். அவரை பிரிச்சு வைக்கணும். சாயங்காலம் நீங்க பார்த்தேன்னா அதுக்கு மேல எறும்பு. விநாயக சதுர்த்திங்கிற போது ரொம்ப வசதியா சொல்லணும் அப்படின்னா, ஒவ்வொரு வீட்லயும் வருஷத்துல ஒரு வாட்டி ஒரு கணபதி ஹோமம் பண்றது நல்லது. எவ்ரி இயர் சங்கடக சதுர்த்தி மாசம் மாசம் வருது. யாரு போயிட்டு சங்கடக சதுர்த்தி போது எருக்கம் பூ எடுத்து கோத்து போடுறாங்க. வணக்கம் குருஜி. வணக்கம். 2025ஆம் ஆண்டிற்கான இந்த கணேஷ் சதுர்த்தி, அதாவது விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது. இந்த விநாயகர் சதுர்த்திக்கான சிறப்புகள் என்னென்ன, வீட்டில் வழிபடுறவங்க எப்படியெல்லாம் வழிபட்டு அவங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது குறித்து பகிர்ந்துக்கோங்க. வக்ரதுண்ட மகாகாயா கோடி சூரிய சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரியேஷு சர்வதா. விநாயக சதுர்த்திங்கிறது ரொம்ப பிரசித்தியான ஒரு ஃபங்க்ஷன், பிரசித்தியான ஒரு விஷயம். அதை எப்படி பண்ணணும்னு நம்ம சொல்லி தான் நடக்கணும்னால நிறைய பேருக்கு எல்லா விதமும் தெரியும். இது எப்படி பண்ணணுங்கிறதோட எப்படி சில விஷயம் கேட்டால் கிடைக்கும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம சொல்கிறோம். என்னன்னா, மகா கணபதி ஆனப்பட்டவர் மூலக்கடவுள். இந்த மூலக்கடவுள் ஆனப்பட்டவருக்கு விநாயக சதுர்த்திங்கிற போது 2 எழுத மகா சங்கடக சதுர்த்தி போச்சு. இந்த வருஷம் விசேஷமே என்னன்னா, 2 சங்கடக சதுர்த்தி விநாயகர் சதுர்த்திக்கும் ஒரு 10 நாள் ஒரு டிஃப்ரெண்ட் தான் இருக்கு. விசேஷமா அதுதான். அதே மாதிரி வந்து ஆவணி அவிட்டம், கோகுலாஷ்டமி, அதெல்லாம் கொஞ்சம் ஆவணிக்கும் ஆடிக்கும் நடுவில் வந்திருக்க வேண்டியது. இந்த வாட்டி எல்லாமே ஆடியிலே பாதி வந்துருது. விநாயக சதுர்த்திங்கிற போது ரொம்ப வசதியா சொல்லணும் அப்படின்னா, ஒவ்வொரு வீட்லேயும் வருஷத்துல ஒரு வாட்டி ஒரு கணபதி ஹோமம் பண்றது நல்லது. ஏன்னா கணபதி மூலமந்திராகா. யார் யார் வீட்டிலலாம் கணபதி நம்ம என்ன பண்றோம்னா, மண் பிள்ளையாரை வாங்குறோம். மண் பிள்ளையாரை வாங்கி அவரை ஒரு பலகால வச்சு தான் அங்கேருந்து எடுத்துன்னு வரேன். அதுக்கெல்லாம் பூஜை பண்றது எல்லாருக்குமே தெரியும். ஒரு கொடை வைக்கணும், கண் வைக்கணும், அதெல்லாம் எல்லாமே தெரியும். அப்படி வழிபடணும்லாம் தெரியும். பிள்ளையாருக்கு உகந்தமான ஒரு விஷயம் பண்ணா என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம கிரகப்பிரவேசனா கணபதி ஹோமம் பண்ணுவோம். நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு அசந்தா ஒரு நல்லது நடந்து கெட்டது நடக்க போகுது அப்படிங்கிற போது, நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சுத்தி பண்ணிட்டு ஒரு கணபதி ஹோமம் பண்றது. இந்த மாதிரி நேரத்தில் எல்லாம் முக்கு பிள்ளையாரா இருப்பாங்க. நிறைய பேர் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா முக்கு இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி மட்டும் பிள்ளையாருக்கு அவ்வளோ விசேஷம். பால் குடம் அபிஷேகம்னா அது என்ன இது என்ன நடக்கும். பிள்ளையார் கேட்கறது என்னன்னா, ஒரு வீட்லையும் கணபதி ஹோமங்கள் பண்றது. நிறைய பேர் இந்த மாதிரி குருஜியோ என்ன மாதிரி ஆட்களோ ஏதாவது கணபதி ஹோமம் உங்க வருமானத்துக்காக நீங்க சொல்றேங்கிற மாதிரி ஆயிடும். அதுக்கு இல்லை. எவன் ஒருவன் ஒரு கணபதி ஹோமம் வழி ரூபமா அந்த கலசத்தில் இருக்கிற தண்ணி இருக்கு இல்லையா, அதை கொண்டு நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பிள்ளையாருக்கோ இல்லை வெளியில இருக்கிற கோவில் பிள்ளையாருக்கோ அதுக்கு அந்த ஜலத்தை எடுத்துன்னு போயிட்டு, நம்ம கோயிலில் எல்லா அபிஷேகம் நடக்கும். அப்படி ஜலம் அது நம்ம எடுத்துன்னு போய் நம்ம வீட்டு வாசல்ல இல்லை நம்ம ஒரு விக்கிரகம் இல்லை அப்படின்னா, இந்த ஜலத்தை எடுத்துன்னு வாசல்ல போயிட்டு அந்த ஜலத்தை ஈசான மூலையா ஜலத்தை விட்டு மகா கணபதியை பிரார்த்தனை, சூரியனை பிரார்த்தனை பண்ணிட்டா நம்ம பூர்வ ஜென்மத்தில் என்ன பாபம் பண்ணுமோ அந்த பாப நிவர்த்தி. ஏன்னா அந்த கணபதி எப்படி பிரசித்தியானார்னா, அவருக்கும் நம்ம இருக்கிற மாதிரி ஒரு மூஞ்சி தான் இருந்தது. கோபத்துல பரமேஸ்வரர் ஒரு அசுரனை வதம் பண்ண சொல்றார் பிள்ளையார்கிட்ட. அவர் என்ன பண்றார், போகிற போதே பிரம்மாவை தடுத்துடுறார். பிரம்மாவை தடுத்து ஜெயிலில் சிறை தண்டனை கொடுத்துட்டார் மகா கணபதி. சிறை தண்டனை கொடுத்த அடுத்த க்ஷணமாத்திரத்துல பரமேஸ்வரர் கோச்சிக்கிறார், முருகர் கோச்சிக்கிறார், பார்வதி கோச்சிக்கிறார், எல்லா சரஸ்வதி கோச்சிக்கிறார், லட்சுமி எல்லாரும் கோச்சின்ற உடனே பிள்ளையார் ஒரு சபதம் எடுக்கிறார். இந்த அசுரனை நான் வதம் பண்றேன், அந்த அசுரனை வதம் பண்ணது கரெக்ட் தான் அப்படின்னு பிரம்மா வந்து படைக்கிறவர். அந்த படைக்கிறவர் வந்து சொல்லாம நான் எப்படி வந்து அசுரனை வதம் பண்றது? அந்த அசுரனையே வதம் பண்ணவர் பிரம்மா தானே. அப்போ எப்படி எனக்கு அந்த படைச்சவருக்கே அந்த ஒரு அதிகாரம் இல்லாத போது எனக்கு எப்படி அதிகாரம்னு பரமேஸ்வரத்தை சண்டை போடுறார். அவன் சொல்றார்,
கலியுகத்துல இவன் தர்மத்தை பண்ணாம புண்ணியத்தை பண்ணாம நிறைய கெட்டது பண்ணிட்டு இருக்கான். இவனை அழிக்கிறதுக்காக தான் இவனை படைச்சோம். இவன் மூலியமா இது கெட்டதுன்னு சொல்றதுக்காக படைச்சோம் அப்படிங்கிற மாதிரி பரமேஸ்வரன் சொல்றார். வதம் பண்றார். வதம் பண்ற சமயத்துல அந்த சம்காரம் பண்ண ஒரு கத்தியானப்பட்டது ரிவேஸ் வந்து பரமேஸ்வரரோட கையில பட்டு அவரோட சத துண்டமா ஆயிடுறது. பார்வதி பரமேஸ்வரரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்ப கஜமுக, அப்பதான் ஒரு கஜமுகர் வரார். அப்படியே பரமேஸ்வரர் இவனுக்கு இனிமேல் கஜமுகன் தான் பேரு அப்படின்னு சொல்லி அந்த தலையெடுத்து வச்சவர் தான் கஜமுகேஸ்வரர். கந்திஷ்டி கணபதி கஜமுகேஸ்வரர் அப்படிங்கிற வந்து அந்த மகா கணபதிக்கு ஒரு ஆக்ரோஷமான ஒரு கோபம் என்னன்னா, இந்த வதம் பண்ண தினத்துக்கு மறுநாள் வந்து ஒரு சந்தோஷம் வந்தது இல்லையா, அதுதான் விநாயக சதுர்த்தி. சதுர்த்தினா 4, சதுர்த்தம்னா 4. 4 விதமான பாபங்கள் போகணும், 4 விதமான கோபங்கள் போகணும், 4 விதமான நல்லது நடக்கணும். என்ன நல்லது நடக்கும்? கோபங்கள்லாம் விட்டுருவோம். நம்மளுக்கு இருக்கிறது நிறைய கோபங்கள்லாம் இருக்கு. நல்லது என்ன நடக்கணும்னா, அந்த வீடானப்பட்டது விநாயக சதுர்த்தியில ஆரம்பிக்கிற நேரம் பிள்ளையார் பிடிச்சுதான் நம்ம எல்லா விஷயமும் பண்றோம். ஒரு கல்யாணமோ ஒரு சீமந்தமோ எல்லா விஷயத்துக்கும் ஒரு பிள்ளையார் பிடிக்காம நம்ம இந்த விஷயத்தையும் பண்றது இல்லை. இந்த பிள்ளையார் பிடிக்கிற சமயத்துல எப்படி நம்ம வேண்டிக்கிறோமோ, இந்த விநாயக சதுர்த்தியின் போது இந்த வருடம் என் உத்தியோகம் நன்னா இருக்கணும், என்னோட மனைவிகள்லாம் நன்னா இருக்கணும், என் குழந்தைகள் நன்னா படிக்கணும். மெயினான விஷயம், தாயார் தகப்பனாரை கொண்டு முதியோர் இல்லத்துல விடாம அப்பா அம்மாவுக்கு பாத பூஜை பண்ணி அவர் அதான் பண்ணார். அப்பா அம்மாவை சுத்தினார், மாம்பழத்தை வாங்கிட்டார் இல்லையா? எவன் ஒருவன் அப்பா அம்மாவை சுத்தி அன்று விநாயக சதுர்த்தி அன்று அப்பா அம்மாவை சுத்தி பழம் வாங்க வேண்டாம், பிள்ளையார் வாங்கின மாதிரி எதுவும் வாங்க வேண்டாம், ஆசீர்வாதம் வாங்கணும்னா விநாயக சதுர்த்தி அன்று பண்ணக்கூடிய விஷயம் அப்பா அம்மாவை பிரதட்சணம் பண்ணி காலை நம்பி பாத பூஜை பண்ணி குடும்பத்துல எல்லோரையும் கூப்பிட்டு அந்த தனியானப்பட்டது தலையில புரோட்சம் பண்ணிட்டு அவங்களுக்கு இந்த விநாயகருக்கு படைச்ச கொழக்கட்டை அப்பம் அந்த இட்லி அதெல்லாம் படைச்சிருப்பீங்களே, சக்கரை பொங்கல் எல்லாத்தையும் கொண்டு முதல்ல அப்பா அம்மாவுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டோம்னா பூர்வ ஜென்ம பாபம் போகும். மாதா பிதா குரு தெய்வம், தெய்வம் எங்க இருக்கார்? 4ஆம் இடத்துல இருக்கார். இதுவுமே 4 தான். சதுர்த்தாது அகம் கமண்டலாகா அப்படின்னு சொல்லியிருக்கு. என்ன கமண்டலம்னா, அகத்தியர் முனி வந்து காவேரி அடைச்சி வச்சிருக்கா. அவ ஏதோ தலகாவேரி அப்படின்னு அந்த காவேரி ஓடுறது திருச்சிபுரத்துல அடைச்சி வச்சதுல மகாகணபதி ஒரு ரிலே பண்றார். அதை வந்து விமோசனம் கொடுக்கிறார் அந்த காவேரிக்கு. அதுக்கப்புறம் அந்த ஜலமானப்பட்டது அவர் கமண்டத்துல இருந்த ஜலம் வெளியில ஓடுறதுன்னா தல காவேரி. தல காவேரியா ஓடுறது அங்க திருச்சி பக்கத்துல ஓடுறது தல காவேரியா ஓடுறதுல அந்த மாதிரி கங்கா யமுனா சரஸ்வதியோட ஜலத்தை எடுத்துன்னு வந்து புண்ணிய ஸ்தலத்துல இருக்கிற ஜலத்தை கொண்டு வந்து அந்த ஜலமானப்பட்டது கலசமா வச்சு கணபதியும் பண்ணலனாலும் பரவாயில்ல, கலசமா வச்சு அம்மா அப்பாவை நன்னா வணங்கி இந்த வருடம் எனக்கு நல்லா இருக்கணும், ஆவணி உறந்திருக்கு, சௌக்கியமா ஆனந்தமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு என்னால முடிஞ்ச அளவுக்கு அப்பா அம்மாவுக்கு நான் நல்லது பண்ணுவேன் அப்படின்னு ஒரு வைராகியம் வச்சுட்டா என்னன்னா 2 விஷயம் என்னன்னா, நியூ இயர் போது ஒண்ணு சொல்லுவேன். என்ன சொல்வேன்? என்ன எடுக்கணும்? ஏதோ ஒரு சொல்லுவேன், தீர்மானம். அதே மாதிரி ஒரு தீர்மானம் என்ன பண்ணணும் அப்படின்னா, வருஷம் அப்பா அம்மாவை நான் விட மாட்டேன், அப்பா அம்மா காலை பிடிச்சுப்பேன், அப்பா அம்மா தான் எனக்கு எல்லாம், அவங்க இல்லைன்னா நீங்க இல்லையே. பிள்ளையார தானே பண்ணார். அப்பா அம்மா சுத்தம் ஒருவர் கோச்சுண்டு பறந்து போய் சுத்திட்டு வரத்துக்குள்ள ஒரு 2 நிமிஷம் வக்கரதுண்ட மகாகாய கோடி சூரிய சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா மம சகல காரியேஷு சர்வதான்னு சொல்லி அப்பா அம்மா சுத்தி டக்குன்னு வாங்கிட்டாரு. சாமர்த்தியம் சொல்ல முடியாது, மூளை நம்மளுக்கு எதுக்கு இருந்தா எதை பிடிச்சுட்டா நம்மளுக்கு நல்லது நடக்கணும் பிடிச்சிக்கணும். நிறைய பேர் உத்தியோகம் இல்லை, எனக்கு ஸ்திரதரமா உத்தியோகம் இல்லை, எனக்கு வேலை கிடைக்குது அங்க எனக்கு சம்பளம் வர மாட்டேங்குது, எனக்கு செட் ஆக மாட்டேங்குது, எனக்கு வந்து இந்த இடத்துல இந்த பொண்ணு ஓகே ஆனா அந்த பொண்ணு எனக்கு வீட்டுல நிறைய வரதட்சணை கொடுக்க மாட்டேங்குதுங்கிற லெவலுக்கு பேசுறாளோ இல்லையோ, அந்த மாதிரிலாம் இல்லாம அப்பா அம்மாவை பிடிச்சுண்டா நம்மளுக்கு சகல காரியமும் நடக்கும். அதே மாதிரி இந்த வருடம் ஒரு என்ன சொன்ன தமிழ்ல தீர்மானம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அப்பா அம்மா பிடிச்சிக்கணும். அப்பா அம்மா காலை பிடிச்சிட்டோம்னா பாத பிரக்ஷாலம் பண்ணும், தண்ணி விட்டு பாலை விட்டு சந்தனத்தை விட்டு நல்லா பாத பிரக்ஷாலம் பண்ணி பூவெல்லாம் போட்டு அர்ச்சனை பண்ணி அந்த ஒரு அர்ச்சனையை பண்ணி அந்த ஒரு ஜலத்தை காலால தொட்டு காலை கண்ணில் வணங்கிட்டேன்னா ஜெயந்தான். பிள்ளையார வச்சு பிள்ளையாரா தான் சொல்லுவார். இப்போ பிள்ளையார் கோயில்ல
தேங்காய் மாலையா போடுறேன், அருகம்புல் மாலையா போடுறேன், எருக்கம் பூ அதை வந்து மாலையா போடுறேன். அன்னைக்கு ஒரு நாள் தானே போடுறேன். எவ்ரி இயர் சங்கடகர சதுர்த்தி மாசம் மாசம் வருது. யாரு போயிட்டு சங்கடகர சதுர்த்தி போது எருக்கம் பூ எடுத்து கோத்து போடுறான்? அம்மா போடுவாங்க. அப்பா என்ன பண்ணுவார், அருகம்புல்ல போயிட்டு வயக்காட்டுல பெருச்சி கொண்டு பிள்ளையாருக்கு போடுவார். யாருக்காக போடுறார்? அவர் நல்லா இருக்கணும்னா, குடும்பம் நல்லா இருக்கணும், முதல்ல பையன் பொண்ணு நல்லா இருக்கணும், மாப்பிள்ளை நல்லா இருக்கணும், பேரம்பேத்தி நல்லா இருக்கணும். அதே நம்ம நினைக்கணும்ல, நம்ம நினைக்க மாட்டேங்கிறோம். அப்பா அம்மா இங்க விடுறோம், 10 கோடி ரூபாய்க்கு சொத்தை வாங்கி பெரிய பங்களா மாதிரி இங்க வச்சிடுறோம், ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிடுறோம். அப்பா அம்மாக்கு இவ்வளவு பெரிய வீடு தேவையா? தேவை கிடையாது. மகாகணபதி என்ன பண்றார், அப்பா பிள்ளையார்பட்டியில போய் மாலை அவர் உட்காந்துட்டார். ஏன்னா அப்பா அம்மா தேடி வரவாலாம், என் புள்ள போயிட்டு ஒரு புள்ள இந்த பக்கம் உட்காந்துட்டான், ஒரு புள்ள இங்க உட்காந்துருக்கானே அப்படின்னு. இந்த மாதிரி தாயார் தகப்பனாரை பிடிச்சிருந்தாலே விநாயக சதுர்த்தி ரொம்ப ஒசத்தியா நடக்கும். ஒரு தை மாத பருப்புல நம்ம என்னென்ன பண்றோமோ அதே ஒரு தீர்மானம் எடுத்துட்டு அப்பா அம்மாவுக்கு எவ்ரி இயர் பாத பூஜை பண்ணுவேன். பிள்ளையார வாங்குவேன், அப்பா கையில கொடுத்து ஆசீர்வாதப்பட்டு அந்த பிள்ளையாரை வச்சு பூஜை பண்ணுவேன். நிறைய படைக்கணும்னு அவசியம் இல்லை, நிறைய பண்ணணும்னு அவசியம் இல்லை. பிள்ளையாருக்கு பிடிச்சது மாம்பழம், கரும்பு, கள்ளக்கான்னு ஒரு அந்த 90s இருக்கும், புளிக்கும். பேரிக்கான்னு ஒன்று இருக்கும், அப்புறம் வந்து விளாம்பழம்னு ஒன்று இருக்கும். அதெல்லாம் வச்சு நைவேத்தியம். எப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு செட்டா கடையில இப்போ விநாயகர் சதுர்த்தினா செட்டா கொடுத்துருவான். அப்படியே கொண்டு வைக்க கூடாது. விளாம்பழத்தை உடைக்கணும், உடைச்சு 2 பாகமா வைக்கணும். அந்த பேரிக்காவை உடைக்கணும், 2 பாகமா வைக்கணும். கள்ளக்காங்கிறது சின்னதா இருக்கும், அதை கட் பண்ணி வைக்கணும். நைவேத்தியம் பண்ணிட்டு அவர் அப்படி வச்சாலும் அப்படி சாப்பிடுவார். அவரை பிரிச்சு வைக்கணும். சாயங்காலம் நீங்க பார்த்தேன்னா அதுக்கு மேல எறும்பு இருக்கும். அத்தாட்சி பிள்ளையார் வந்துட்டார் அப்படின்னா எறும்பு இருக்கும். நம்ம பிள்ளையார் வந்துட்டா நம்ம பூஜை பண்ணது கரெக்ட் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி பிள்ளையாரை வணங்குங்கோ. எல்லா பூஜைகளும் கொடை வைக்கலாம், அந்த மாலை போடலாம், எல்லா டெக்கரேஷனும் பண்ணுங்க. விநாயகர் சதுர்த்தி சென்னையில தவிர எங்க ரொம்ப பிரசித்தியா நடக்குதுன்னு நினைக்கிறேன். பாம்பேல 10 நாள் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவாங்க. இங்க ஒரு நாள் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு அளவு கிடையாது. ஏன்னா கவர்மெண்ட்ல ஏதோ சொல்லிடுறாங்க. ஆனா அங்க 10 நாள் உற்சவம் பண்ணுவோம். ஏன்னா பிள்ளையாரை பத்தி தெரியும். நார்த் இந்தியா நம்ம மகாகணபதி தான், அங்க அவங்க வணங்குற மாதிரி நம்ம இங்க வணங்கலாம். அப்பா அம்மாவுக்கு ஸ்வீட், காலம்பி ஸ்வீட், நான் இப்ப சொல்றது அங்க நடக்கும். அங்க அதே மாதிரி கால் அலம்புவான், பிள்ளையாரை வைப்பான். பிள்ளையார் எப்படி மதிப்பான்னா குழந்தையா பார்ப்பான். அது ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் அவளுக்கு. அதுவும் தசரா நவராத்திரி போது அதே மாதிரி ஒரு பெரிய 9 நாள் நடக்கும். இந்த மாதிரி அம்மா அப்பாவை தொட்டு பாத பூஜை பண்ணி அவளை வணங்கி அதுக்கப்புறம் அவ கையால அந்த மண் பிள்ளையாரை வாங்கி பூஜை பண்ணலன்னா அந்த வருடம் சூப்பரா ஆனந்தமா சுபிக்ஷமா எல்லா குழந்தைகளும் பேரம்பேத்திலாம் படிக்கும். பிள்ளைகள் பொண்ணுக்கு என்னென்ன வசதிகள் வேணுமோ நடக்கும். கல்யாணம் ஆகலாம், கல்யாணம் நடக்கும். குழந்தை இல்லைன்னா குழந்தை பிறந்துடும். அரச மரத்தை சுத்தணும் பால அரச மரத்தை சுத்தம் என்ன ஆகும், பிள்ளையாருக்கும் அரச மரத்துக்கும் சம்பந்தம் உண்டு. அதே மாதிரிதான் அம்மா அப்பா சுத்துங்கோ, குழந்தை பிறக்கும். பிள்ளையார சுத்தணும் தான், ஆனா முதல் அம்மா அப்பா அவளை சுத்தி வணங்கி பாத பூஜை பண்ணாலே விநாயகர் சதுர்த்தி ரொம்ப விமர்சையா கொண்டாடப்படும், நடக்கும், நல்லதே நடக்கும். சங்கடம் தீர்க்கும் சதுர்த்தியான விநாயகர் சதுர்த்தி குறித்த நிறைய விஷயங்களை எங்க கூட நேரம் ஒதுக்கி பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.